ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 16 ஆம்ப்ஸ் 5 in 1 சுவிட்ச் பாக்ஸ். இது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ். நம்ம வீட்டில் கிரைண்டருக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ் போய் எரிஞ்சு போச்சு. வேறு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதை கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்ப்போம். சுவிட்ச், சாக்கெட், ஃபியூஸ், இண்டிகேஷன் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் பார்க்கலாமா? ஒரு லூப் வயரு, ஒரு லீடு ஃபீஸ் அவுட்புட்டில் கொடுத்துக்கணும். இன்னொரு லீடு சுவிட்ச் இன்புட்டில் கொடுக்கணும். இந்த ஃபீஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறாங்கன்னா, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சுன்னா ஃபீஸ் போகணும். அதுக்காக தான் அந்த ஃபீஸ் கொடுக்குறாங்க. அது ஃபீஸ் கம்பி வந்து ரொம்பவும் கனமும் போடக்கூடாது, ரொம்பவும் லோவும் போடக்கூடாது. லோடுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் போடணும். அப்போ எதுனாலும் ஷார்ட் சர்க்யூட்டாக ஃபீஸ் போகும். ஓகேயா? இந்த ஃபீஸ் அவுட்புட்டு கொடுத்தோம், அதோட இன்னொரு லீடு சுவிட்ச் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சோட அவுட்புட்டில் இன்னொரு லூப் வயர் போடுறோம். இந்த வீடியோ ஷார்ட்டாக போகலான்னு பார்த்தா, ஆனால் இது கொஞ்சம் டைம் இழுக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்கிறாதீங்க. இது சுவிட்ச் அவுட்புட் ஒரு லீடு கொடுத்தோமா, இது ஒரு இன்னொரு லீடு சாக்கெட்டட் ஃபேஸில் கொடுக்கணும். இண்டிகேஷன்லேருந்து 2 லீடு வரும். இந்த இருக்க இண்டிகேஷன், இதில் 2 லீடு வரும். இந்த 2 லீடில் ஒரு லீடு ஃபேஸில் கொடுக்கணும், ஒரு லீடு நியூட்ரல் கொடுக்கணும். இந்த இண்டிகேஷன் எதுக்குன்னா, சுவிட்ச் போட்டோன்னே இந்த இண்டிகேஷன் எரியணும். அதாவது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இண்டிகேஷன் எரியாது. சுவிட்ச் போட்டால் அந்த இண்டிகேஷன் எரியணும். பவர் இருக்குது இல்லைங்கிறது இந்த இண்டிகேஷன் மூலமாக பார்த்துக்கலாம். அதோட இன்னொரு லீடு எடுத்து இந்த சாக்கெட்டோட ஃபேஸில் கொடுக்கணும். இண்டிகேஷன் ஒரு லீடு, சுவிட்ச் அவுட்புட் ஒரு லீடு, இதை எடுத்து இந்த சாக்கெட்டில் கொடுக்குறோம். கொடுத்துட்டோமா? அடுத்து இந்த இண்டிகேஷன் இன்னொரு லீடு எடுத்து இந்த சாக்கெட்டோட நியூட்ரல் லீடில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் அதை கொடுத்து செக் பண்ணிடுவோமா? இந்த சாக்கெட்டில் இந்த எர்த்து கொடுக்கணும். எர்த்து கண்டிப்பாக கொடுக்கணும். எர்த்து கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது இப்போ கிரைண்டர் ஓடுது, திடீர்னு ஈர கையோடு போய் தொடுவோம், அப்போதைக்கு சாக்கடிக்கும். இந்த எர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் கிரவுண்டு மூலமாக கிரவுண்ட் எர்த் ஆயிரும், நமக்கு சாக்கடிக்காது. அதனால் கண்டிப்பாக எந்த சுவிட்ச் போர்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக எர்த்து கண்டிப்பாக கொடுக்கணும்.
இந்த 3 ஒயர் வரும். அதில் நியூட்ரலில் 3 ஒயர் வரும். இந்த நியூட்ரலில் இந்த சாக்கெட்டில் இந்த நியூட்ரல் கொடுத்துடணும். இந்த ஃபேஸ் எடுத்து இந்த ஃபீஸோடைய இன்புட்டில் கொடுக்கணும். நீங்கள் சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வருது. அதில் ஒரு ஒயர் ஃபேஸ் இன்புட்டுக்கு ஒரு ஒயர் கொடுக்குறோம். அதோடய அவுட்புட் எடுத்து சுவிட்ச் இன்புட் கொடுக்குறோம். சுவிட்ச் அவுட்புட் சுவிட்ச் பாக்ஸில் 3 ஒயர் வருது. ஒரு ஒயர் ஃபேஸ் இன்புட்டில் கொடுக்குறோம். ஃபேஸ் அவுட்புட் எடுத்து நேராக சுவிட்ச் இன்புட்டில் கொடுக்குறோம். சுவிட்ச் அவுட்புட் எடுத்து நேராக சுவிட்ச் சாக்கெட்டு கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது இண்டிகேஷனுடைய ஃபேஸும் இந்த சுவிட்ச் அவுட்புட்டையும் இதில் கொடுக்குறோம். அதே மாதிரி இண்டிகேஷனுடைய நியூட்ரலையும் நமக்கு இந்த பாக்ஸில் ஒரு நியூட்ரல் வரும். அந்த நியூட்ரலையும் இண்டிகேஷன் நியூட்ரலையும் ஜாயின் பண்ணி இந்த ஜாக்கெட்டோட நியூட்ரல் கொடுக்குறோம். எர்த்து வரும். எர்த்து கொண்டாந்து இதில் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ், நியூட்ரல், எர்த். ஓகே, ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோமா? ஃப்ரெண்ட்ஸ், இது சப்ளை செக் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் தவறு இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.